பிக் பாஸ்ல விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம் உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையுமே பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. சாட்டர்டே எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் வீட்டில் இருக்க எல்லா கண்டஸ்டன்ட்ஸ் மேலேயுமே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில இருக்காரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஏன்னா இந்த வாரம் அவங்க வீட்டுக்குள்ள அவ்வளோ அட்ராசிட்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராப்பரா வந்து பிக் பாஸோட வார்த்தைகளை மதிக்கல. பிக் பாஸை கூப்பிடுற விதமே தப்பா இருந்துச்சு. உள்ள கண்டஸ்டன்ட்ஸ் பேசின வார்த்தைகள் அவ்வளோ ஆபாசமா இருந்துச்சு. சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒரு பேசிக் மேனர்ஸே இல்லாம தான் எல்லாருமே நடந்துக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஆபாசமா நிறைய விஷயங்கள் நடந்திருந்துச்சு. இது வெளியிலயுமே மிகப்பெரிய அளவுல போயிருந்துச்சு. இதனால விஜய் சேதுபதி ரொம்பவே அப்செட்ல இருந்திருக்காரு. உள்ள போன உடனேயே எல்லா கண்டஸ்டன்ட்ஸையுமே பயங்கரமா வச்சு செஞ்சுட்டாரு. குறிப்பா பிக் பாஸ் அப்படிங்கிறவங்க இந்த வீட்டோட மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவங்க சொல்றத நம்ம கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸாவே இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு பிக் பாஸை வந்து டியூட் அப்படிங்கிறது, அண்ணன் அப்படிங்கிறது இதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு தெரியலன்னு முதலாகவே போட்டு உடைச்சிட்டாரு. குறிப்பா இந்த ஒரு டியூட் அண்ணன் அப்படின்னு பிக் பாஸ் கூப்பிடுற பர்சன்ஸ் யாருன்னா, ஒன்னு வந்து எஃப்ஜே, இன்னொன்னு வந்து சபரி. எஃப்ஜே அவர்கள் ரொம்ப மாடர்னா ட்ரெண்டியா இருக்கிறதுனால பொதுவாகவே அவர் வந்து சொல்லுங்க டியூட் அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ்ட்ட பேசிட்டு இருப்பாரு. உள்ள கன்ஃபெஷன் ரூம்லயுமே யாரையாவது வந்து சொல்றாரு அப்படின்னா டியூடுன்னு சொல்லி தான் பிக் பாஸ்ட்ட பேசுவாரு. அவர் அன்பா தான் அதை சொன்னாரு. அதுல எந்த தப்பும் கிடையாது. பட் அந்த இடத்துல பிக் பாஸ்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அது இல்லை அப்படிங்கிறது தான் விஜய் சேதுபதி அவர்களோட கோபமா இருந்துச்சு. அதே விஷயத்தை தான் சபரி கிட்டையும் சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறம் பிக் பாஸை நீங்க வந்துட்டு செல்லமா நீங்க கூப்பிடுறதே தப்பு இல்ல. ஆனா அவருக்கான மரியாதை எப்பவும் இருக்கணும். அவர் சொல்றத நீங்க கேட்டு நடக்கணும். மைக்கை நிறைய பேர் போடவே மாட்டேன்றீங்க. மைக் ப்ராப்பரா போட்டிருக்கணும். டைமுக்கு மைக்கோட பேட்டரியை மாற்றணும். இதெல்லாம் பேசிக். நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டா எல்லாரையுமே மிரட்டியிருக்காரு. குறிப்பா எஃப்ஜேக்கும் சபரிக்கும் வார்னிங் ஒன்று கொடுத்திருக்காரு. எஃப்ஜேவும் சரி, சபரியும் சரி எந்திரிச்சு நின்று பிக் பாஸ்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி அவர்கள்ட்டயுமே மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் எப்பவும் போல ப்ராப்பரா நாங்க கூப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாமா. எஃப்ஜே மற்றும் சபரி இவங்க 2 பேர் மட்டும் இல்லாம கலைக்குமே பயங்கரமான ஒரு ரோஸ்ட்ட விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்திருக்காரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கலையரசன் நீங்க எதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க பண்ணியிருந்தீங்க? குறிப்பா அந்த ஒரு குவாலிட்டி செக்கிங் அப்ப நீங்க வந்து ஆய்வுன்னு கத்துனதா இருக்கட்டும், இல்ல அந்த டேபிள தள்ளி விட்டதா இருக்கட்டும், நீங்க டேபிள் தள்ளி விட்டப்ப ஆதிரைக்கோ, அரோராக்கோ அடிபட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஃபோர்ஸா நீங்க ஏன் பண்ணணும்? வெளியில இருந்தீங்கன்னா, நீங்க இந்த மாரி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? ஒரு ஆஃபீஸ்ல நீங்க இருக்கீங்க. அங்க ஒரு ப்ராப்ளம்னா இப்படிதான் நடந்துப்பீங்களா? இது எப்படி நாங்க அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு கலைக்குமே பயங்கரமா ஒரு ரோஸ்ட்ட குடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்க வந்திருந்த எல்லார பார்த்துமே ஒரு விஷயம் கேட்டாரு. கண்டிப்பா நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு தான் அங்க வந்திருப்பீங்க. அந்த இன்டர்வியூல எவ்வளோ பொலைட்டா நீங்க இருந்தீங்க? எவ்வளோ பொலைட்டா நீங்க பேசுனீங்க? பட் அங்க இருந்த மாரி தான் இப்ப நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கு கிடைச்ச சான்ஸ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாம, இங்க நீங்க பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது உங்களோட கேரக்டர தான். மத்த எதையும் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண போறது கிடையாது. உங்களோட கேரக்டர் எவ்வளோ மோசமா இருக்குன்னு மக்கள் பார்ப்பாங்க. அத பார்த்துக்கங்கன்னு சொல்லி ஓவராலா எல்லாருக்குமே வார்னிங் குடுத்திருக்காரு. இதுதான் சாட்டர்டே எபிசோட்ல ஹைலைட்டா நடந்திருக்கு.